ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப க்யூட்டான டெடி பேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு உள்ள நூல் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எந்த கலர் உள்ள நூலோ அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட 4 விரலை சுற்றி 120 தடவை சுற்றிக்கணும். கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நூல் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துகிட்டு அதை இப்படி வச்சுட்டு நம்ம சுற்றிருக்கோம் இல்லையா, அதை மெதுவாக அப்படியே வெளியில் எடுத்து அதோட சென்டரில் வச்சு இப்படி நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுடணும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதோட சென்டரில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இன்னொரு இதை கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா இப்படி புசு புசுன்னு வர மாதிரி சரி பண்ணி விட்டுட்டு இதை இப்படி நீளமாக எலாங்கேட்டட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இதுதான் டெடியோட உடம்பாக இருக்க போகுது. இதை ஃபுல்லாக கொஞ்சம் முன்னும் பின்னுமா இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக புசு புசுன்னு வர மாதிரி இப்படி கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து அதோட கால் பண்ணுறதுக்கு 2 விரலை சுற்றி 25 தடவை சுற்றிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதோட சென்டரில் இப்படி கொஞ்சமாக நூல் வெட்டி இப்படி எடுத்து டைட்டாக கட்டிக்கணும். கட்டி இப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி தான் இதையும் அந்த லூப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி பாம் பாம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை கொஞ்சம் சின்னதாக்கிட்டோம்னா ஈஸியாக பாம் பாம் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சமாக முன்னும் பின்னுமா இருக்கிறத அப்படியே சுற்றி இப்படி ட்ரிம் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இதே மாதிரி 2 பண்ணி வச்சுக்கணும். ஸோ டெடியோட கால் ரெடியாக இருக்குது. அதோட கை பண்ணுறதுக்கு 2 விரலை சுற்றி 35 தடவை சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதே மாதிரி சென்டரில் இப்படி நூல் விட்டு இந்த பக்கமாக எடுத்து அதை கட்டிக்கணும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டலாம். இதை இந்த மாதிரி இப்படி கைக்கு நடுவில் வச்சு இப்படி சுற்றிட்டு இப்படி நீளமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிம் பண்ணணும். அப்போ தான் கை காலோட கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நீளமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 கை 2 கால் ரெடியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி அதோட உடம்பு பகுதியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இது எல்லாத்தையும் ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு காலை ஒட்டுறதுக்கு அந்த உடம்போட கீழ் பகுதியில் ஒரு சைடில் கொஞ்சமாக க்ளூ போட்டு இப்படி நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா ஒட்டிக்கும். அதுக்கு நேராக இந்த பக்கமும் க்ளூவை போட்டு ஒட்டிடலாம். அடுத்து கை பண்ணுறதுக்கு அதோட மேல் பக்கமில் இந்த சைடில் இப்படி 2 பக்கமும் நம்ம ஒட்ட போகிறோம். அதே மாதிரி கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இப்படி வச்சு இப்படி அழுத்தினோம்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. அடுத்து டெடியோட தலைப்பகுதி பண்ணுறதுக்கு 4 விரலை சுற்றி 150 தடவை சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் நூலை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பெரிய சைஸ் நூலை எடுத்துட்டு அதோட சென்டரில் வச்சு இப்படி நல்லா சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லூப் எல்லாம் கட் பண்ணி நம்ம பாம் பாம் ஷேப்புக்கு ட்ரிம் பண்ணிக்கணும்.
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் ரவுண்டாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து அதோட காது பண்ணுறதுக்கு ஒரு விரலை சுற்றி ஒரு 5ஆவது தடவை சுற்றிட்டு அந்த நூலை கட் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து இந்த ஒரு லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்து இந்த ஸ்டார்டிங்கில் உள்ள நூலையும் பிடிச்சி ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் உள்ள நூலை வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 2 பண்ணியாச்சு. அடுத்து அதோட தலையில் மேலே வந்து இந்த சைடும் இந்த காதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். நல்லா ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு இப்படி லைட்டாக உள்ளே தள்ளி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். இதே மாதிரி 2 காதும் ஒட்டியாச்சு. அதோட வாய் பகுதி பண்ணுறதுக்கு ஒரு விரலை சுற்றி 15 தடவை சுற்றிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம குட்டி சைஸ் பாம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வேறு கலர் நூல் எடுத்திருக்கேன், லைட் க்ரீன் கலர் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாய் வைக்கும்போது நல்லா எடுப்பாக தெரியும். இப்போ இதையும் அதே மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு குட்டி பாம்பாமாக ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போது அதோட ஃபேஸில் சென்டரில் இந்த மாதிரி இந்த இதை ஒட்டிடலாம். அதுக்கடுத்து அதோட மூக்கு பண்ணுறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற கருப்பு கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிடணும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து 2 குட்டி பிளாக் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி அதோட வாய்க்கு மேலே இந்த சைடும் இருக்கிற மாதிரி ஒட்டிடணும். இப்போது டெடியோட தலையை வந்து அதோட உடம்போட சென்டரில் அந்த மேலே வந்து நம்ம நிறைய க்ளூ போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் இப்படி பிடிச்சிட்டா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான டெடி பேர். உல்லன் நூல் வச்சு ஈஸியாக வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப க்யூட்டான ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெடி தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து ஒயிட் அண்ட் எல்லோவில் பண்ணியிருக்கேன். அதனால் ஒயிட் கலர் நூல் எடுத்துட்டு நம்மளோட உள்ளங்கையை சுற்றி 100 தடவை சுற்றிக்கணும். சுற்றினதுக்கு அப்புறமா நூலை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீளமாக ஒரு நூலை எடுத்துட்டு இப்போ நம்ம சுற்றினதை கவனமாக அப்படி கையிலேருந்து வெளியில் எடுத்து அதோட சென்டரில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற நூலை வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கணும். நல்லா டைட்டாக கட்டி 3 முடிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த லூப் மாதிரி உள்ளதை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம் 2 பக்கமுமே. இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு பாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைஸை வந்து ஒன்று போல் எல்லா பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருக்கணும். கட் பண்ண உங்களுக்கே தெரியும், அது நல்லா வந்து அந்த நீளமாக அந்த நூல் தெரியாமல் நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து டெடியோட தலை செய்யணும். அதுக்கு வந்து நம்மளோட 4 விரலை சுற்றி மறுபடியும் 100 தடவை சுற்றிக்கணும். நம்ம ஏற்கனவே செஞ்சதை விட இது கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். அதே மெத்தட் தான். ஆனால் இப்போ ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறமா சின்ன நூல் வச்சு இதை வந்து சென்டரில் நல்லா கட்டிக்கணும். இதை வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக போட்டுக்கணும் முடிச்சு. அப்போ தான் வந்து பாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதையும் அதே மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அப்படி சின்னதாக அப்படி ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஏற்கனவே பண்ணதை விட இது கொஞ்சம் குட்டியாக இருக்கணும்.
இது வந்து நீங்கள் எந்த கலரில் வேணாலும் பண்ணிக்கலாம். பிங்க் வித் ஒயிட்டு, இல்லை ஒயிட் வித் பிங்க், ஒயிட் வித் ப்ளூ, பர்பிள், எந்த கலர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கலர் வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ 2 ஒயிட்லேயும் செஞ்சாச்சு. அடுத்து வந்து எல்லோ கலரில் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து 2 விரலை சுற்றி 50 ரவுண்டு சுற்றிட்டு அதே மாதிரியே நம்ம சின்னதாக ஒரு நூல் வெட்டி அது சென்டரில் நல்லா டைட்டாக கட்டிக்கணும். இதுதான் வந்து டெடியோட கை, கால் அதெல்லாம் வரும். இதே 2 பக்கமும் கட் பண்ணிட்டு நல்ல சின்னதா ட்ரிம் பண்ணிடணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரிம் பண்ணிடணும். இதே மாதிரி மொத்தம் 6 ரெடி பண்ணிக்கணும். இதே சைஸ்ல 6 ரெடியா இருக்கு. அடுத்து டெடியோட வாயும் பின்னாடி வாலும் வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கும் 2 விரலை சுற்றி 30 தடவை மட்டும் சுற்றிக்கணும். நம்ம ஆல்ரெடி பண்ண 6 பண்ணியிருக்கோம் இல்லையா எல்லோ கலரில், அதை விட வந்து இது குட்டியாக இருக்கணும். இதையும் அதே மாதிரி சென்டரில் முடிச்சு போட்டுட்டு சுற்றி கட் பண்ணி சின்னதாக ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். எல்லா பாம்பமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி 2 வேணும் குட்டி குட்டியாக. அடுத்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த 6 கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் 2 ஒயிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய ஒயிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து சென்டரில் கொஞ்சமாக க்ளூ கன் வச்சு க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே உள்ள அந்த குட்டி ஒயிட்டை ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் அதோட 2 சைட்லேயும் அந்த கழுத்து பக்கத்தில் உள்ள 2 சைட்லேயும் கொஞ்சம் க்ளூ போட்டு அந்த எல்லோ கலர் உள்ளதை ஒட்டிடணும். இப்போ க்ளூ கன் இல்லாட்டி நீங்கள் ஃபெவிகால் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா பிடிச்சிக்கோங்க, அது ஒட்டுறதுக்கு வந்து நேரமாகும். க்ளூ கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அப்படியே 2 காலையும் வந்து ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் அதோட தலையோட 2 சைட்லேயும் இன்னொரு 2 எல்லோவை ஒட்டிடணும். அதுக்கப்புறம் அதோட பின்னாடி குட்டியாக பண்ண எல்லோ கலரை வந்து அதோட வால் மாதிரி இப்படி ஒட்டிடணும். அதுக்கப்புறம் அதோட முகத்தில் வந்து கொஞ்சம் கீழே வந்து வாய் ஒட்டிடலாம். ஸோ எல்லா பாம்பமையும் ஒட்டியாச்சு. அடுத்து அதுக்கு கண் வைக்கணும். அதுக்கு வந்து நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி இந்த ரெடிமேடாக வைக்கும் இல்லையா அந்த கூகுளி ஐஸ், அதுதான் வந்து 2 ஒட்ட போகிறேன் கண்ணுக்கு. அதுக்கப்புறம் அதோட மூக்குக்கு வந்து சின்னதாக ஒரு இந்த பீட் மாதிரி இருக்குது, அதை ஒட்டிடலாம் பிளாக் கலரில். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப க்யூட்டான டெடி பேர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் உள்ள நூல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.